காசி முனையில் நின்று காமாட்சி அன்னையை கணிதவர்க்கு சர்வ நலங்களும் வந்து சேரும், சர்வ மங்களம் உண்டாகும். அடுத்த குடிக்கு வாருங்கள் வீரசக்தி அம்மனை வணங்குங்கள். அடுத்த குடிக்கு வாருங்கள் வீரசக்தி அம்மனை வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல புரித்திடுவார். அடுத்த குடிக்கு வாருங்கள். நெஞ்சார துதிப்போர்க்கு நெஞ்சத்திலே குடியிருப்பார் வீரசக்தி. நெஞ்சார துதிப்பவர்கள் நெஞ்சத்திலே குடியிருப்பார். கனி மீது எளிதாக விட்டிருப்பாள். எலுமிச்சம் கனி மீது எளிதாக வீட்டிருப்பாள். அடுத்த குடிக்கு வாருங்கள் வீரசக்தி அம்மனை வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல புரிந்திடுவார். அடுத்த குடி வாருங்கள். தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவாள். தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவாள். தொட்டிலே குழந்தையாக வீரசக்தி தவழ்ந்திடுவாள். தொட்டிலே குழந்தையாக வீரசக்தி தவழ்ந்திடுவாள். குழந்தையாக வீரசக்தி தவழ்ந்திடுவாள். அடுத்த குடி வாருங்கள் வீரசக்தி அம்மனை வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல புரிந்திடுவார். அடுத்த குடிக்கு வாருங்கள். நினைத்ததையே நிறைவேற்றி வைத்திடுவார் தாயே. அடுத்த ஒளி வீரசக்தி அம்மா. நினைத்ததையே நிறைவேற்றி வைத்திடுவார் தாயே. அடுத்த ஒளி வீரசக்தி அம்மா. அடுத்த குடிக்கு வாருங்கள் வீரசக்தி அம்மா வணங்குங்கள். மாங்கயம் காத்திடுவாள் மகிமை பல புரிந்திடுவாள். அடுத்த குடிக்கு வாருங்கள். குடி வாருங்கள் வீரசக்தி அம்மனை வணங்குங்கள். வணக்கம். அமைதியா உட்காருங்க. அண்ணே நீங்க சம்பளம் தேடுங்க. ஹலோ ஹலோ அண்ணே சம்பளமா அதெல்லாம் வந்துருவோம். நாளைக்கு 10 மணிக்கு. அதான் கரெக்டா 10 மணி நாளைக்கு ஆரம்பிச்சிருவா. பயப்படாதீங்க. அண்ணா வந்துருவான். நாளைக்கு நீங்க 2000 சாப்பாடு சொல்லுவீங்க. நாளைக்கு 3000 வந்துருவோம். ஐயா ஐயா அதெல்லாம் சொன்ன மாதிரி இருப்போம். கவலைப்படாது அப்பா. நீங்க சம்பளமே தர வேணாம்டா. போனே வரல. நான் இப்பதான் மிருதங்க வேலை பார்க்கிறேன். ஐயா நீங்க காசே தர தம்பி. அப்படியே ஜோரா ஒரு கை தட்டு கூட எல்லாரும் ஜோரா. உண்மையிலே நம்ம ஊர்ல ஆத்தா சக்தி வாய்ந்த தெய்வம், நம்ம சிறப்பான தெய்வம். இன்னும் நம்ம சாமி பாட்டு பாட. உண்மையிலே நேற்று இந்த மேடையில் எனது அன்பு சித்தப்பா எனக்கு நான் வருவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்தேன். ஏன்னா நான் நாடகத்துறைக்கு வர்றதுக்கு அவர் ஒரு உறுதுணை. ஏன்னா நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கலே அவர் ஓயாமல் பாட்டு படிக்க சொல்லி வசந்த் என்னை போட்டு ஓயாமல் அடிப்பாப்புல. உண்மையிலே நேற்று தான் நம்ம வீரசக்தியை பற்றி ஒரு பாடல் வெளியீட்டு விழா பண்ணாங்க. அந்த பாடலுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா அந்த வீரசக்தி அனுக்கிரகத்திலே எல்லாருமே நல்லா இருப்போம். ஆத்தாவின்களே அன்பு சித்தப்பா நேற்று அந்த பாடல் வெளியீடு செஞ்சாங்க. வெளியீடு செஞ்சது மட்டும் இல்லை, அவர் முதல்ல அரங்கேற்றம் பண்ணது இந்த மேடை தான். கரகாட்டத்திற்கு முதல்ல அரங்கேற்றம் பண்ணது இந்த மேடை தான். அதே மாதிரி இந்த மேடை எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இடையே துவங்குகின்ற மற்றும் என்ன கரைத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய, ஏன்னா சக்தி நினைச்சாலே எல்லாத்தையும் தீர்த்திடுவா என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்தில் முன்னகரமாய் விளங்கக்கூடிய அடுத்த குடி ஸ்ரீ அடைக்கலம் காத்து ஐயனார் கோவில் புறவு எடுப்பு மற்றும் வீரசக்தி அம்மன் கோவில் பூக்குழி திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருகிறது. வரவ வருடம் ஆனி மாதம் 13ஆம் தேதி 27/6/2026 சனிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்மாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்ற நிறைய கொண்டு நடக்கக்கூடிய நாடகம்
ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் இதில் பங்கேற்கக்கூடிய நாடகாடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியப்படுற கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் நடிப்பு செவேந்தன் அன்பு மாமா மேலூரை சேர்ந்து மேலூர் அருகாமையில் உள்ள அலங்கம்பட்டியை சேர்ந்து SP செல்வம் அவர்கள் வருங்கமடையிலே வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எதிர்மை உரையாடி குயிலோண்டு குயிடும் கோகிலவாணி அன்பு சௌரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் சென்னை இந்த ஒரு நாடகத்துக்காகவே நேத்தே சென்னையிலிருந்து வந்து காரைக்குடிய ரூம் எடுத்து தங்கியிருந்து இந்த நாடகத்தை நடத்தணும்னு சென்னையிலிருந்து வருகின்றிருக்கின்ற MP லட்சுமி அவர்கள் வருங்கமடையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தானே என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்புண்ணன் திருச்சி அருகாமையில் மாங்குடியை சேர்ந்த ஒரு சிறந்த பேச்சாளர். இங்க எத்தனை நாடகமோ பார்த்திருக்கலாம். தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர். இன்னைக்கு நடக்கிற நாடகம் நம்ம ஊர்ல நடக்கிற நாடகம் வந்து வள்ளி திருமண நாடகம் இல்லை. திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தால் நடக்கும். வெள்ளி திருமணம் இன்னைக்கு வந்திருக்க கலைஞர் எல்லாம் எல்லாமே அம்புட்டு தலையில முளைச்சு தலையில முளைச்சுன்னா மண்டை கணம் அதிகமா உள்ளது. நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படி சொல்லுங்க. ஒரு 2 மணி 2:30 மேல தெரியும் வள்ளி திருமண நாடகமா இல்ல வெள்ளி திருமண நாடகம்னு அன்பு திருச்சி அருகாமல் மாங்குடியை சேர்ந்து MP கலைக்கண்ணன். நீங்க எதுவும் சந்தேகம் இருந்தா அவர்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லுவார். ரொம்ப சிறப்பா பேசக்கூடிய MP கலைக்கண்ணன் அவர்கள் வருங்கமடையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்பு மைத்தனர் சென்றாலமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் மதுரை இசை கல்லூரியிலே முறையாக பயின்ற அன்பு மைத்தனர் சொக்கநாதப்பட்டி புதுக்கோட்டை அருகாமையுள்ள சொக்கநாதப்பட்டியை சேர்ந்து SN ஐயப்பன் அவர்கள். இவர் BCom முடிச்சாலும் நாடகத்துறை தான் முக்கியம் அப்படின்னு நாடகத்தில் ரொம்ப ஹார்மோனிய கலையை செய்யக்கூடிய அன்பு மைத்தனர் SN ஐயப்பன் அவர்கள் வருங்கமடையிலே ஹார்மோனிய பின்பாட்டை செய்ப்பார்கள். ஜோர் அவர் கைத்தட்டு கொடுங்க. என்ன யார் வேணாலும் மைக்கில் பாட்டு பாடிடலாம். இப்ப என்ன பாட்டு பாடிச்சா சொல்லுங்க. கவிதை அரங்கேறும் நேரம் அந்த வாசிக்கையிலே புரியணும். வேற யாரும் பெட்டியை வச்சுட்டு கிஞ்சாமுங்கியா எனக்கு ஒரு மயிரும் புரியாது. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மைத்தனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கம். தென்றல் இளைஞர் மன்றம் அன்புலகம் சார்பாக ஆண்டாவூரியை சேர்ந்த தென்றல் இளைஞர் மன்றம் அன்புலகம் சார்பாக ஆறுமணிய கலையரசு அன்பு மைத்தன் ஐயப்பன் அவர்களுக்கு 50 ரூபாய் என்பளிப்பளித்து பெருமை. 100 ரூபாயா? வெறும் 50 ரூபாய் கண்ணுக்கு தெரியும். 100 ரூபாய் என்பளிப்பளித்து பெருமைப்படுத்தி அன்புலகம் நெஞ்சார்ந்து நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிளை சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் ஆவடையார் கோயில் மாணிக்க வாசர் கோயில்ல தவுள் இசைக்கக்கூடியவர் அன்பு மாப்பிளை. ஏன்னா அவரும் நான் நாடகத்துறைக்கு வர்றதுக்கு ரொம்ப சங்கத்தில் சேர்ந்து ஒரு 15 வருஷமா என்னை ஒரு ஆள் கூட நாடகத்தில் போட மாட்டாங்க. என் காலாண்டு மட்டும் மேல கீழே ஒரு பக்கம் கிடக்கும் மூளையில. ஒரு 80 பப்புல என் காலாண்டுதே 80வது டோக்கனா கிடக்கும். என் காலாண்டை எடுத்து முன்னாலே போடுவேன். அதெல்லாம் ரொம்ப இந்த நாடகத்துறைக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கேன். அன்பு மைத்தனர்
ஆவடியார் கோயிலை சேர்ந்து கே முத்துராஜ் அவர்கள் விரங்கமடையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுள் செய்ப்பார்கள். சிரித்துக்கிட்டு வீட்டுக்காரம்மா நினைத்துக்கிட்டு உனக்கு மங்கிலி மங்கிலி தம்பி எத்தனை மணிக்கு ஒன்ன வர சொன்னி நீ எத்தனை மணிக்கு நிற்கிற கொட்டாம்பாக்கு கொழுந்து வெத்தல கொட்டாய் வாய்ச்சவக்கோ நல்லா கை தட்டி உற்சாகம். ஏன்னா கை தட்டினாத்தான் பிரஷர் குறையுதான். அடிச்ச அடியில கூடு பிரிஞ்சுக்கிட்டு போய் இங்கிட்டு விழுந்துரு. இன்னும் வாசிப்புலாம் இருக்கு. நம்ம ஏரியா நல்லா நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி. நம்ம ஏரியானாலே இந்த ஏரியானாலே நம்ம நாடகத்தை நல்லா இன்னும் வாசிப்பாப்புல இன்னும் வாசிப்பு இருக்கு. அவர் வாசிச்சாருன்னு அதுவே அரை மணி நேரம் வாசிப்பார். ரொம்ப சிறப்பாக சேர்த்து அன்பு பாப்பை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் சிங்கப்பூர் புகழ் மலேசியா புகழ் அன்பு அண்ணன் மலேசியெல்லாம் போயிட்டு அங்கே கல்லில் போட்டு கொண்டிருக்காங்க சொல்லிக்கிறாம. இங்கன்னா ஊருக்காச்சு கறி சாப்பாடு. தம்பி நான் வந்தது என்ன தெரியுமா காரணம்? என்ன காரணம்? ஊரு சோறு சாப்பிடாம இருக்க முடியல. ஆமா, நாக்கு ருசி கண்டுக்கிருச்சு. சாந்தல போட்டு கொள்றாங்க தம்பி, சுத்தப்பட்டு வரல. சிங்கப்பூர் புகழ் அன்பு அண்ணன் செலப்பகோட்டையை சேர்ந்த கண்ணன் அவர்கள் இறங்க வரையிலே ஆல்ரவுண்ட் முகர் சிங் சேர்ப்பார்கள். ஐயப்பா இந்த வரார் ஐயப்பா ஆடி வர ஐயப்பா ஓடி வர ஐயப்பா சந்தன குங்கும எங்க மனக்கு 2 மாசம் தான் இருக்கு. சபரிமலை ஐயப்பன் மேல மனக்கு
வாசிக்கும் பேச வரணும் சார் மட்டும் சல்லு இன்னொரு சூப்பர் 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 ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனுக்கு நன்றியார்ந்த நன்றி. ஏன்னா முகர்சிங்லாம் நம்ம ரெக்கார்டிங் தட்டில் பார்த்துருக்கலாம். நம்ம அதே மாதிரி நம்ம திரைப்படத்தெல்லாம் வாசிப்பாங்க, நாடகத்துறையில் கச்சேரியெல்லாம் வாசிப்பாங்க. நாடகத்துறையில் வாசிக்க ரொம்ப சிரமம், லேசாக மிஸ் ஆச்சுன்னா நாக்கை வெட்டி போடும். ரொம்ப சிறப்பாக இசைத்த இந்த நாக்கு லேசாக போச்சுன்னா வெட்டி போடும். நானும் பலகோமனை ஒருத்தர் வாங்கினேன், எங்க வீட்டுக்காரமா வேணாம் சொல்லி வேணாம் சொல்லிருச்சு. எதுக்கு மிஸ் இதை வேணா அக்க முடியாதுன்னு என்னது அட வீட்டுல சமையல் வேலை பார்க்க ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனுக்கு சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு மாமா புதுகையைச் சேர்ந்த வடிவேல் அவர்கள் விரங்கமலையிலே தாளம் செய்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த இசை சகலத்தின் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு மருதமணி கார்த்திக் ராஜா நாடக கலைக்குழு சீன் அமைப்பு என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் ஒளிவொலி அமைப்பு கீதம் சவுண்ட் சர்வீஸ் வெள்ளையபுரம் போனோட நல்ல செக்ஸ் பாட்டா சாமி பாட்டு கிளம்பிச்சான். அந்த பாடல் வெளியிட்டுள்ளா கரு வசந்த் யூடியூப் சேனல்ல பாருங்க அன்பு சொந்தங்களே. ஆத்தா வீர சக்தி பொட்டோடு மூவோடு வாழ வைப்பா ஆத்தா வீர சக்தி நம்ம சிறப்பான பாடல் இசைத்து கீதம் ஒளிபெருக்கி அன்புள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்து எப்படி இது தெரிவித்து கொண்டு என்னாச்சு நானும் எதுலையும் போய் காதுதான் தங்குதில்லை. நம்ம சிறப்பான முறை ஒளிபெருக்கி அமைச்சிருக்க அன்புள்ள சார்ந்து நன்றி தெரிவித்துக் கொண்டு
நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், விஜய் டிவி புகழ், திரைப்பட நடிகர் அன்பு மைத்தினர் மருதங்குடியை சேர்ந்த மருதமணி அவர்கள் விரங்கமனையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆடர அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன பேரொளி புதுகையை சேர்ந்த ஆர்த்தி அவர்கள் விரங்கமனையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடவீதி கலகலக்கும் ஏ அக்கா மகன் நடந்து வந்தார் நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல பலக்கும் அந்த பச்சைக்கிளி இது பறந்து வந்தா அவ பின்னி முடிச்ச அந்த ரெட்ட சடையும் அவ எட்டி எடுத்து இவ வச்ச நடையும் துண்டில் ஒண்ணு ஒட்டாத போல் சுண்டி சுண்டி வந்து இழுக்கும் கடவீதி பல பலக்கும் ஏ அக்கா மகன் இவன் நடந்து வந்தா இந்த பஸ் ஸ்டாண்டு பல பல பலக்கும் இந்த பச்சை கிளி இது பறந்து வந்தா. பாலை ரொம்ப சிறப்பாக பாடல் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிட்டோம். மற்றும் எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு. சைவத்துக்கு சைவம், அசைவத்துக்கு அசைவம். புலிக்குட்டி வயலை சேர்ந்த கருப்பு அண்ணன் தானே? பூனைக்குட்டி வயலா? பூனைக்குட்டி, புலிக்குட்டி, கரடி குட்டி, பூனைக்குட்டி வயலை சேர்ந்த அண்ணன் கருப்பை அண்ணன் சமையல்ல ரொம்ப சிறப்பா அந்த மாடி மேல ரொம்ப உபசரிப்பு. மட்டனுக்கு மட்டனு, சிக்கனுக்கு சிக்கனு, மீனுக்கு மீன், அந்த உபசரிப்பு. ஆமா, ரெண்டு அக்கா என்ன வேணும், அந்த அக்காவுங்க என்ன வேணும் ஏது வேணும்னு அதுலயும் ஒரு ஆள் கேட்கிறேன், டம்ளர்ல மோர் தான். டம்ளர்ல மோர் தான். ஆமாயா, இவ்வளவு சோறு வச்சு மோர் தனியா டம்ளர், அது கிளாஸ் இல்லைங்க, கிளாஸ்ல தாங்க. உண்மையில ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த அந்த குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த ஏன்னா வாழ்த்ததே சாப்பாடு தான். ஏன்னா நிறைய ஊர்ல காசை கொடுத்து கடையில சாப்பிடுவாங்க சொல்லுவாங்க. நாங்க போய் கடையில போய் சாப்பிட்டோம்னா அந்த ஆளுக்கு மதியம் வடிச்சு தண்ணியை ஊத்தி நம்ம கோயில சூடு பண்ணி வைப்பேன். நாங்க சாப்பிட்டு வந்து இங்க பெருமையா சோறு 10 பைசா புண்ணியம் இருக்காது. ஆனா நாங்க இங்க சொல்றது பெருமையா அருமையான ஏற்பாடு. அந்த காசை வாங்கி இப்பட்ட அருமையான சாப்பாடு ஏற்பாடு. உண்மையிலே இந்த உபசரிப்பு ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து அந்த விழா குழுவினர்கள் சார்ந்து நன்றி என்று இழந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாடுவோம். எல்லா பாட்டும் பாடுவோம். எனக்கு நேரம் பத்தாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய கலைஞர்கள், நல்ல கலைஞர். சரியா 12:30 வள்ளி வருவாங்க, 1:45 நாரதர் வருவார், 3:45 முருகன் வருவார், சரி 5:45 சாமங்கல அள்ளிடுவோம். அதுக்கப்புறம் இந்த விவரத்தை சொல்றேன். அப்புறம் பாட்டு பாடிக்கிட்டே உள்ள போ, அதை செய் இதை செய்ய சொல்லக்கூடாது. ஏன்னா நாடகம் நல்ல கலைஞர்களா தேர்வு செஞ்சு போட்டிருக்காங்க. அமைதியா இருந்து நாடகத்தை ரசிங்க அன்பு சொந்தங்களே. ஏன்னா நாங்க நல்லா நடிச்சாத்தான் அடுத்த வருஷம் எங்களை போட மாட்டாங்களா? அப்படித்தான் சொல்லுவாங்க. உனக்கு நீ தான் அட்வான்ஸே வருஷம் நடத்துறது வேற ஆள்கிட்ட தான் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. மாதிரி நல்ல கலைஞர்கள் வந்திருக்காங்க. எல்லாரும் அமைதியா இருந்து நாடகத்தை ரசிங்க அன்பு சொந்தங்களே என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதையே துவங்குகின்றோம். மற்றும் அன்பு ஐயா எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய பஞ்சகுடியை சேர்ந்த கோவில் பூசாரி ஐயா வேற மறைஞ்சனே இப்போ ராசு பூசாரி அன்பு ஐயா சார்பாக எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பளித்து பஞ்சகுடி கோவில் பூசாரி அன்பு ஐயா சார்பாக எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்பு ஐயாவுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனியே துவங்கின நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. எல்லாரும் அமைதியா இருந்து ரசிங்க. ஏன்னா நம்ம வர்க்கம் ஆண் வர்க்கம்லாம் செய்ய மாட்டாங்க. அப்படி எப்படியே எந்திரிச்சு போனாலும் ஒரு ஆளா தான் எந்திரிச்சு போவாங்க. சரி, அப்படியே 2 பேர் எந்திரிச்சா என்ன விஷயமா கட்டிங் கட்டிங் இந்த வந்து சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனா இந்த நாட்டுல பெண்கள் மாதிரி ஒற்றுமையா வாழ முடியாது. இந்த தமிழ்நாட்டிலே பெண்கள் தான் ஒற்றுமை. கல ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேர், ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர். கல பைப்புல தண்ணி பிடிக்க லேசா கோடை மட்டும் இடிச்சுட்டு கலிந்த ஊரு பிரசிடண்ட் நீ தாண்டி வச்சிருக்க கிளர் கூட காரக்குடியில பஸ் ஸ்டாண்ட்ல திடு தெரியாது நினைச்சுக்கிட்டு தெரியாது நினைச்சுக்கிட்டியா? 2 கண்ணால பார்த்தேன் நீ ஆடுறியோ அப்படின்னு மண்டை உள்ள வர பேசுங்க. நம்ம ஆண் வர்க்கம் அப்படி இல்ல. சண்டையெல்லாம் வெட்டுறேன் குத்துறேன் நோத்தானமான அதோட முடிச்சுக்கிருவேன். அப்படியே நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் பொறுமையின் பொக்கிச்சு. அது ஒரு விஷயத்தை சொல்லு. தங்கராஜ் பொண்டாட்டிய சுப்பிரமணி வச்சிருக்கோம் நைட்டு மட்டும் சொல்லு. விடியுமுனே சிங்கப்பூர், சீனா, துபாய் போயிடும். நம்ம ஓட்ட பிடிச்சிட்டு கூட இறங்கி சொல்லிடுறது. நம்ம வரைக்கும் அப்படி இல்லை. எப்படி பொறுமையின் பொக்கிச்சு. என்ன ஒண்ணு ஒரு கட்டிங்க காட்டிலும் கட்டிங் கூட போச்சுன்னா என்ன நடக்கும்? இவனா வாய் விட்டு மாட்டிக்கிறேன். எப்படி சுப்பிரமணி பொண்டாட்டிய நான் தான் வச்சிருக்கேன். எப்படி நம்ம ஆளுகிட்ட உள்ள பழக்கமே ரொம்ப சிறப்பான
ரசிகர்கள் உண்மையிலே இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஏங்க அப்படி அவங்க வீட்டுல கறி குழம்பா வைக்க என்ன தம்பி சொல்றீங்க? லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது. லோன்லயா? ஆமாண்ணே. உங்க குடும்பத்தை வாழ வச்சிருக்கல. 10 நாளைக்கு முன்னாலே ஊர்ல ஒருத்தன் பேண்ட் சட்டை போட்டு பேக்கு போட்டு வந்தேன். சரி சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தவன். அவனை விட மாட்டேங்கிறான். 10 ஆதார் கார்டு செராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறா. இந்த லோனு காசு வாங்குறேன்னு புருஷங்காரன் பேசாம பொண்டாட்டிக்கிட்டேன். பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கும். நம்மால் டைலாக் கொடுப்பேன் பாரு. நீ ஆளு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காரு. இந்த லோனு காசு வாங்கி செலவுன்றது கல் எத்து பல்லாருக்கு நம்மால் சொல்லுவேன். பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்கு. பார்த்தாங்க அன்னைக்கு தான் 200 ரூபாய்க்கு மல்லிகை பாய் பரட்ட மாதிரியே தலைவி. ஏண்டி என் மானத்தை கெடுக்கிற, என் மானத்தை ஏண்டி கெடுக்கிற? எப்ப பார்த்தாலும் பரதரமாவே இது நீ தான் சொன்ன மாதிரியே தெரியும். என்ன தேச்சு பூ 200 ரூபாய்க்கு பார்த்தா பூ சேலை சாக்கெட்டு பார்த்தா அவங்களுக்கு புருஷனுக்கு வேட்டி சட்டை 2 கிலோ கறி. புருஷன் அன்னைக்கு நைசா கேப்பார் பொண்டாடிக்கிட்டே. என்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிடுங்க நீ என்ன மத்த நாள்ல மூத்தத்தை குடிச்ச மாதிரி பார்த்தா அந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. எப்படி எப்படி? ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரகதீஸ்வரி, மதுரா, அப்புறம் மயிர புருங்குரா. ஆசீர்வாதம் லோனுக்கு அதுக்கே ஆசீர்வாதம் பேர் வச்சா தெரியுமா? பணம் வாங்குற வரை புருஷன் முண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுவாங்க. எப்படி எப்படி சார் உங்களை நம்பித்தான் தேவை வச்சிருக்கேன், மச்சின தேவை வச்சிருக்கேன், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்க பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வரை கும்பிடுவேன். ரைட்டு. பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். கும்பிடுவாரு. அக்கா 5ஆம் தேதி கட்டி உங்களுக்கு கும்பிடுறாங்க. 2 பிள்ளைய வேலையை விட்டு நிக்கிறாங்க. அவன் ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. அது என்னது விடிவெள்ளி? விடியுமா முடியாது. தூங்குவாங்கல தூங்க 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. 4:30 மணிக்கு அவன் புருஷன் நாள்ல லோனுக்காரனா நமக்கே தெரியும். அதுவும் தெரியல. வீட்டு வாசல்ல வந்து பாய விரிச்சுறாங்க. ஏன் தம்பி பாய விரிக்கிறாங்க? விரிச்சு வந்து ஒரு பாய விரிச்சு ஒரு விளக்கு பத்த வைக்கிறாங்க. விளக்கு வைக்கிறாங்களா? அதான் விடிவெள்ளியா. அப்படி அது அந்த பணம் அந்த விளக்கு எரியற வரை பணத்தை வசூல் பண்ணுவாங்க. வசூல் பண்ணி முடிச்சிட்டு விளக்கு அமைச்சிரா. இதோட நம்ம வீடுலாம் 2 குட்டி வச்சிரா போயிருமா. அவங்க வீட்டுல விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிருமா. இதுலயும் 10 பேருக்கு ஒரு ஆளு குழு தலைவி. அப்படியே ஆத்தி அவங்க பார்த்தா அந்த நாட்டே அளப்போற மந்திரி மாதிரி. அவங்க ஒரு 200 ரூபாய்க்கு ஹேண்ட் பேக், கீழ்ஸ் வச்ச செருப்பு. நான் தான் குழு தலைவி பகுமானமா 5ஆம் தேதி அமுதா காசை கட்டெல்லாம் உடனே நீக்கி புடிய மயில புடி நொப்பம் காசை கை காசு போட்டு கொடுத்தோம்மா. கால் மாதம் எல்லாம் மாறியா ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா பாரு. ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா நாடாமே லோனாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாடகமே லோனா இந்த திருவிழாக்கெல்லாம் புருஷன் எல்லாம் பாவம். எப்படி தம்பி? இந்த பொம்பளை ஆளுங்க திருவிழா வந்தோம்னா திருவிழா வச்சா பொம்பளை ஆளு தான் சந்தோஷம். எப்படி எப்படி? அவங்க பார்த்தா ஜவுளி கடைக்கு போகணும், ஃபேன்சி ஸ்டோருக்கு போகணும், காய்கறி கடைக்கு இது நகை கடைக்கு போகணும், பியூட்டி பார்லர் போகணும். புருஷன் ஃபுல்லா அம்புட்டு பித்து கொண்டு வந்துருவேன். என்ன விஷயமா? நாளைக்கு 10 கிலோ கறி எடுக்கணும். புராந்தி பாட்டில் 20 வாங்கணும். 20 காணாத தம்பி. அவன் 10 அவன் கணக்கு அம்மால ஆம்பளை ஒரு 2 கடை. சரி. ஒன்னு புராந்தி கடை, இன்னொன்னு கொஞ்சம் குடிச்சுன்னா சாக்கடை. தலையை விட்டுட்டு இப்படியே 2 ஆராய்ச்சி நடக்குது. ஆமா, இந்த குடிதான் இந்த குடும்பத்தை கெடுக்கிறது. லோன் வாங்குற பெரிய விஷயம் இல்ல. புருஷன் என்ன வேலை பார்க்கறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறா தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குறோம். 50,000 வாங்கினா 80,000 கட்டணும். திங்கக்கிழமை லோனு, செவ்வாய், புதிய, வியாழை, வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாளும் லோனுன்னா இந்த கடுப்புலதான் புருஷன் தண்ணியை போட்டு போட்டு மலர் நோத்தாலமா திட்டுறது, அடிக்கிறது. இதுல நிறைய ஆளு பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறது. எப்படி தம்பி? பொண்டாட்டி கதவை சாத்துட்டு முதுகுலே சங்குன்னு குத்து செத்தியா நம்மாலும் உள்ள இருந்து சொல்லாம இவன் அடிக்கிற மாதிரி வெளியே வந்து அவங்க அக்கா மாப்பிள்ள பிரிச்சு விட்டு வாங்கினது இவன். நிறைய குரூப் அப்படிலாம் இருக்கு. அதனால ஒரு பாட்டு கொஞ்சம் நல்லா கை தட்டி உற்சாக பண்ணுங்க. அன்பு சொன்னதே நான் வளர்த்த ஆத்தாக்காத எந்த கை தட்டினா இந்த சொல்றேன். இன்னும் குறை இருக்கு. இந்த கை தட்டினாத்தான் பிரஷர் குறையுதான். பிரஷர் குறையுதா? ஆமாண்ணே. மனுஷன் படுத்தே இருந்தா இடுப்பை கடுக்கும். சரி. உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரமரன்னு கால் சூ எரிக்கும். ஆமா ஆமா. இந்த கையை அப்படி வச்சோம்னா கை மரமரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீராக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட் மட்டும் 800 ரூபாய் தைய கூலி கொடுத்து தச்சு தம்பி பின்னால நில 2 ஆர்ச்சு 2 கயறு 2 குண்டு. ஏன் இந்த குண்டு? ஏதாவது எவனா சுரண்டுனா மூக்குலே அடிக்க. சாக்கெட் பார்த்தா பின்னால நிலம் வச்சிருப்பா. அப்புறம் பயல நோண்டி விட்டா மயிரை புடிங்கி விட்டா. சாக்கெட் 800 ரூபாயா? 800 ரூபாய் தைய கூலி கொடுத்து தச்சு குறுப்பு சேலை கட்டி அவங்க பெண்கள்லாம் சந்தோஷமா. நம்ம ஆம்பளை எல்லாம் பாவம்
அம்புட்டு கொத்தனார வேலை பார்த்து சென்ட்ரிங் வேலை பார்த்து வெயில கடந்து சாவேன். டவுசர்ல 32 ஓட்டை இருக்கு. எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்ம டவுசர் ஓட்டை. அதான் இந்த பெண்கள்லாம் 8 நாளைக்கு ஒண்ணு சேர்ந்து குறுப்பு சேலை கட்டி அந்த கும்மி கொட்ட சந்தோஷமே. அப்படி கும்மி விட்டா பாரு. அடி தன்னானே வரத பாருங்க வரத பாருங்க. இவன் என்னடா நீ ஒரு சுத்தியில பாடுற அவன் ஒரு சுத்தியில பாக்கிட்டு இருக்கா. பொம்பளை ஆளுங்க கும்மி விட்டு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி 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 சொல்றா? இடையில பொம்பளை தவறத பாருங்க. அவ்வளவு ஆனதை பார்த்தானே பொட்டுக்கடி பெரிய பொல்லாத அதிசயம். அவங்க பேசிக்கிறது அது நம்மால ஆம்பளையால் நுழையாம பாரு. எப்படி அவங்க ஓட்ட கட்டி கண்ண 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 கண்ணன் இருக்கு. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும் யாருன்னே தெரியாது. ஓஹோ அது பக்கத்துல நின்றுக்குருவேன். அப்படி ஓட்ட கட்டிங்கு வேலை செய்து திருவிழாக்கு வீட்டுல இருப்பா. போதே அது ஆளு செக்கத்து வேண்டுங்களே யாருன்னே தெரியும். அது பக்கத்துல நின்றுட்டாச்சு அன்னைக்குதான் தெரியுது. சொன்னலாம்னு அதோட சேர்ந்து ரவுண்ட்ல வருவேன். அப்படிதான் பாருங்க. ரெண்டு ரவுண்டு சுத்துவேன். 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்ப கிள்ளிடுவேன். அடிச்சுக்கிட்டும் மண்டே உடச்சுக்கிட்டும் முளைப்பாரி நடுவு ரோட்ல கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறுகு மாதிரியே முழிப்பா. எதுக்கு ஏண்டா முளைப்பாரி ஓட்ட முடியும்? ஒரு நம்ம ஆளு அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிப்பாங்க. அது மாதிரி இல்லாம எல்லாரும் அமைதியா இருந்து ஒற்றுமையா இருந்து வாழ்க்கையில ஒற்றுமை முக்கியம். ஏன்னா இந்த நாட்டுல நம்ம நல்லா வாழ விட மாட்டாங்க, சாக விட மாட்டேன். நம்ம பேக்க தூக்கிட்டு கிளம்பிட்டு வச்சுக்கல. உனக்கு என்னையா உனக்கு என்னப்பா கொத்தனாரு வேலை பார்த்தவன் இன்னைக்கு வந்த வாழ்வ பத்தியா டெய்லி நாடகம்யா. எங்கதான் நாடகம் வைக்கிறாங்கன்னு தெரியும். டெய்லி போறேன்னு சொல்லுவேன். நம்ம நாடகத்துக்கு போய் நம்ம கார் வாங்கி ஓட்டணும் வச்சுக்க. சரி ஒரு காசு இருக்க விடல டெய்லி நாடகம் கார் வாங்கி ஓட்டுவாங்கல்ல. சம்பளம் சொல்லுவேன். சம்பளம் இப்படியே சொல்லுவேன். நம்ம காரை விட்டுட்டு பைக்கில் ஒண்ணு வச்சுக்க. தம்பி கார் வாங்கினானா ஆட்டத்துக்கு தான் ஆட்டத்துக்கு டிவி மயிர் கட்ட முடியல தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப பைக்கில் வரோம்னு சொல்லுவேன். பைக்கை விட்டுட்டு நடந்து வேணா வச்சுக்க. ஊரு காசை திங்கவும் சுகமாவா இருக்க விட சுகர் கூடிருச்சு. நடந்துகிட்டே ஒன்னும் சாக விட மாட்டேன், வாழ விட மாட்டேன். நாட்டிலையும் அப்படித்தான். சுகருக்கு மாத்திரை கொடுக்குறேன், சுகர் கூடிக்கிட்டே இருக்கு. காலையில 250ங்கிறேன், சாயந்தரம் பார்த்தா 450. நாட்டிலே நல்லாவும் இருக்க முடியாது, சாக முடியாது. எப்படித்தான் வாழப்படும் தெரியல. ரொம்ப கவனமா இருங்க அன்பு சொந்தங்களே. அது மட்டும் இந்த ஐயப்ப கோயில் மாலை வர்ற பார்த்தா அடியே ஆத்தி கட்டாசி ஐப்பசி எல்லாம் ஐப்பசி கடைசி நாள் மயந்தா நேர போதையில இருப்பேன். தண்ணி போதை காலையில கார்த்திகை 1ஆம் தேதி. சரி பார்த்தா அப்படியே ஃபுல்லா தண்ணியை போட்டுருவாங்க. காலையில போய் சாமி கும்பிட்டு கோயில மாலோட சாமி போது 5:30 மணிக்கெல்லாம் கண்ண இருப்பேன். போய் கோயில போய் சாமி முடியாது. சாமியே சரணம் ஐயப்பன் இந்த வாடை அடிச்சு குருசாமி பள்ளி எடுத்துருவேன். ஐயோ உனக்கு மாலை ஓட்டதே தவறா போட்டு பார்த்தா அந்த 48 நாளைக்கு இந்த பொம்பளை ஆளுங்க நான் வளர்த்த சாமி இட்லி வைக்கவா, சாம்பார் வைக்கவா, நைட்டுக்கு இடியப்பம் கிண்டவா அவங்க 48 நாள் 49 நம்மால கேட்பேன். தண்ணியை போட்டு நோத்தா என்னடி குழம்பு வைக்கிற, குழம்பு வைக்கிற குழம்பு நோத்தா நீ இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு அதுகளும் பார்த்துச்சுங்க. அதுவும் ஓம் சக்தி பராசக்தி கிளம்ப ஆரம்பிச்சு. 8 நாளைக்கு பார்த்தா தெய்வங்கள் வீட்டுல குளிக்காது பல்லு வளர்க்காது. அது பார்த்தா 8 நாளைக்கு அப்படியே மாலை ஓட்டு சத்தி சத்தி பண்ணிட்டீங்களா, மதியம் சத்தி பண்ணிட்டீங்களா, நைட்டுக்கு சத்தி பண்ணிட்டீங்களான்னு 8 நாள் முடிஞ்சு 9ஆம் நாள் சாமி கும்பிட்டு குறுப்பு சேலை கட்டி கிளம்பிடுவாங்க. கோயில கிளம்பல பாட்டு போடாவாரு. எப்படி அபய கூடல் 10 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வர கொஞ்சம் தூரம் அபய கூடல் கொடுத்து அந்த நேரம் ஓடி சமயபுரத்து ஆத்தா அருள்மிகு சன்னதியில் ஒரு முகம் பார்த்தாலே கும்பமெல்லாம் கரந்தா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ. ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் அதுக்கப்புறம் 25 கிலோமீட்டர் போட்டோம்னா பாட்டு போடுவாங்க. மகமாயி சமயபுர தாயே மனக்குறையை தீர்ப்பாயே. ஒரு 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தாண்டோம்னா பாட்டு போடுவாங்க. எப்படி இது
நெஞ்சில் காயுதே காமம் விடும் பாரம். அப்படி பாட்டு படிச்சு போய் இடையில போய் நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு வண்டி எடுத்து ஏறிடுவாங்க. அப்புறம் பேச ஆரம்பிச்சு சாமியை முடிக்கல ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிட்டு அப்படியே டிரைவரா அவன் டிரைவர் கடுப்புல இருப்பேன். அவன் பக்கத்துல போய் கீழர் போல அவன் கட்டுப்புள்ள ஒண்ணும் சொல்ல முடியாம வந்து மாட்டிக்கிட்டோமேனு திட்டிக்கிட்டே லூசு முன்னேற்ற வந்து மாட்டிக்கிட்டோமே. வீட்டுக்கு போனா பொண்டாட்டி இம்முச்சே, இங்க வந்தா இந்த இம்முச்சே வந்தா டிரைவரே ஓம் சக்தி டிரைவர் இப்படித்தான் பாட்டு படிச்சு கூட கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறேன் பசு கம்மாக்கில கிடக்கு. ஏனது ஒரு அக்கா சன்னலுக்குள்ள சத்தி சத்தி தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்கிறேன். நம்ம தெய்வம் தான் நம்மளை வாழ வைக்குது. ஏன்னா நம்மளை வாழ வைக்கிறே இந்த சக்தி முத்துமாரி கருப்பேன். தெய்வத்தை மனசார வேணும்னா வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப கவனமா போங்க. குழந்தையெல்லாம் வச்சுக்கிறவங்க ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய ஆளு குழந்தை இல்லாம தவம் இருக்காங்க. 10 வருஷம் 5 வருஷம். அன்னைக்கெல்லாம் ஒரு வீடியோ பார்க்குறேன். ஒருத்தன் கள்ள தொடர்புக்காக ஒரு 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்காக 1.5 வயசு பிள்ளைய தலவால அடிக்கிறான். தாய் அவன் குஞ்சம் நறுக்குனான். என்ன 1.5 வயசு பிள்ளை தலவால அடிக்கிறேன். இந்த குழந்தை எல்லாமே பாவம். நீங்க கள்ள தொடர்பு வேணா வச்சுக்கிறீங்க, வேணாம்னு சொல்லல வச்சுக்கிட்டு எங்கிட்ட போய் தொலைங்க பிள்ளையில போட்டு மனசார். அன்னைக்கெல்லாம் பச்சை மண்ணு எல்லாம் ஒரு மயிரும் தெரியாது. அன்னைக்கெல்லாம் ஒரு பாரு 3 வயசு பிள்ளை பாவம் பெரிய வேதனை. ஆமாண்ணே விரல் வெட்டி அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்கண்ணே. அந்த டைமில் என்ன சொல்கிறேன்னே தெரியல. அன்றைக்கெல்லாம் ஒரு 3 வயசு பையன் பாவம் நல்லா விளாண்டுக்கிட்டே இருக்கேன். பக்கத்தில் ஒரு கார் நிற்கிது. காரை போய் கதவை திறந்துட்டேன். சின்ன பையன் என்ன தெரியும், காருக்குள்ளே போய் உட்காரணும். காருக்குள்ளே போய் உட்காந்துட்டேன். கதவு லாக் ஆகிருச்சு. புள்ள அப்படியே தித்திரிக்கிறேன். அவனுக்கு என்ன தெரியும், திறந்து தெரிஞ்சா தான் திறப்பேன். தித்திரிச்சு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு இறந்து போயிட்டேன். தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன். நான் வளர்த்த ஆத்தாக்கா, அண்ணே, அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாரையும் கும்பிட்டு கேட்குறேன். தயவு செய்து குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கிறேன் அன்பு சொந்தங்களே. ஏன்னா குழந்தை தான் வாழ்க்கை. கல்யாணம் பண்ணி 5 வருஷம் பிள்ளையிலேயும் 4 பேர் பேசுவாங்க, எல்லாம் ஆம்பளை தர என்ன மயிர்கிட்டா தருற அப்படின்னு. அதான் உண்மை. கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, பொம்பளை செவ்வாய் வருஷம் பிடிச்ச முண்டையா இருப்பாவுல. மாப்பிள்ளையும் கிடைக்கல, ஒரு மயிரும் கிடைக்கல. அந்த நாக்குக்கு நரம்பே இல்லை. என்ன பண்ணாலும் தயவு செய்து குழந்தையெல்லாம் பத்திரமா பார்த்துங்க. பொண்ணே போனே பார்த்துக்கிட்டு இப்படி நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா குடும்பம் நோண்டிக்கிட்டு போயிடும். ஏன்னா நிறைய ஆளு பொண்டாட்டி பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். சிங்கப்பூர் மலேசியா போய் அங்கிருந்து நகை எடுத்து 5 பவுன் 10 பவுன் செயின் எடுத்து போடுவேன். இவங்க பார்த்தா செயின் போட்டுக்கிட்டு ஒரே குஜாலா பண்ணிக்கிட்டு பக்கத்து இருக்காருக்கு வீடியோ கால். அவன் 6 மாதம் வரவே மாட்டேன். நம்மதான் வாழ்க்கை, இதான் உலகம். அவன் வெயில கடந்து சாவேன். தயவு செய்து கும்பிட்டு கேட்கிறேன். அவளை தாத்தா, அண்ணன், தங்கச்சி எல்லாரும் கவனமாயிருங்க. வாழ்க்கை முக்கியம். அதே மாதிரி பொண்டாட்டியும் முக்கியம், தாய் தகப்பு முக்கியம். எத்தனை இது இருந்தாலும், எத்தனை அன்னதானம் போனாலும் தாய் தகப்பன் தான் முக்கியம். பொண்டாட்டி கட்டணும்னா பொண்டாட்டி பேச கட்டுக்கிட்டு அது இருக்கத்தான் வேணும். அங்கிட்டும் பேசணும், இங்கிட்டும் பேசணும். அங்கே 9 மணி ஆனால் அங்கே காங்கிரட் போடணும். இங்கே போடாமல் இருந்தா இங்கே பிரச்சனை. ஒரே இதாக போடாம மாடு அத்துக்கிட்டு வேற பக்கம் போயிடும். பல வாக்குலையும் பிரச்சனை இருக்கு. பார்த்து ரொம்ப தயவு செய்து தண்ணியெல்லாம் பிராந்திலாம் அதிகமாக குடிக்காதீங்க. நான் வளர்த்த அண்ணன் உங்களை கும்பிட்டு கேட்குறேன். அன்னைக்கெல்லாம் 2 பேரும் 16 வயசு, ஒரு 18 வயசு. சரி, 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக்கு வாங்கி போறேன். திடுத்துன்னு போறேன். போய் ஒரு டிப்பருக்குள்ள வந்து விட்டா வெறும் குடல் மட்டுமே இருக்கு, குடல் கூட இல்லை. தயவு செய்து உங்களை கும்பிடுக்காரு அண்ணன் தம்பி. உங்க காலையில வேணாலும் கும்பிடுவேன். கவனமா இருங்க. காவல்துறை அதிகாரி எதுக்கு சொல்றாங்க, தலைக்கவசம் போடுங்க, தலைக்கவசம் போடணும். அவங்க முன்னாடி நல்லா இருக்கவா. ஏன்னா கை கால அடிவெட்டா தையல் போட்டுடலாம், வேற கையோட எடுத்து வச்சலாம், இதயத்தோட எடுத்து வச்சிடலாம். தலையில மட்டும் அடிவட்டோம்னா நம்ம வாழ்க்கையே போயிடும். தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு கலைப்பணியை இதுக்கு மேல பேசணும்னா பப்புனுக்காரன் போட்டு அறுக்கிறேன். முண்டை போய தாயலி பொலியது மாடு மாதிரி நின்று குண்டிய ஆடிக்கிட்டு எப்பத்தான் பொம்பளை வரைச்சே போட்டு அறுத்து தலையில அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப உண்மைதான் உள்ளது. நான் ஊருக்கு அனுபவப்பட்டிருக்கேன். இருக்கும்ல. நாடாத்துக்கு வந்து 16 வருஷம். எவ்வளவு அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல கோமாளி வந்துட்டேங்கிறேன். ஒரு ஆள் கேட்கிறேன், வெட்டி குதி எப்படா வர அப்படி. நல்ல மரியாதை. அதான் தேவை. அன்னைக்கு ஒரு ஊர்ல கோமாளி இருந்து சொல்லி, தம்பி பப்புடா தம்பி நீ நடிச்சது போதும் புலந்தது போதும் உள்ள விட்டு டான்ஸ் ஆட பிள்ளை சொன்னேன். சரி டான்ஸ் விரும்ப அந்த பிள்ளை ஒரு உச்சம்ல நீ உள்ள போயிட்டு வள்ளியம்மா சொன்னார். கதை எதிர்பார்க்கலாம். 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவே 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு 11 மணிக்கெல்லாம் வள்ளியம்மா பூங்கான்னு சொல்லிச்சு. ஒரு பூங்கா காரைக்குள்ள இருக்கு பூங்கா. நீ உள்ள விட்டு நாரதரை வர சொல்லு. நாரதர் 1 மணிக்கு வர்ற ஒரு 12 மணிக்கெல்லாம் நாராயணன் நாராயணன்
நாராயணன் செத்து 8 வருஷாச்சு. நீ உள்ள போயிட்டு ராஜவாட்டை வர சொல்லு. ராஜவாட்டை பாருங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்போ மகான் பாடி வந்துட்டா. பாந்து இருந்தோன்னு அவரை கேட்ட என்னென்ன வரையானே, எல்லாரையும் போக சொல்லியே, எல்லாரையும் வர சொல்லியே அப்படின்னு. ஒண்ணு தம்பி, நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும். குடியார முதல் அவன் போட்ட போதைக்கு நம்மளா இழுச்சா போய அதுதான் சொன்னானா. அப்ப ஊருக்கார கடை தம்பி யாரு கேட்டு தம்பி நாராத்து ஐயா இந்த வெள்ளையும் செல்லியமா இருக்காருல்ல அவர் தான் சொன்னாரு. சரி அவன் சொன்னா அவன்கிட்ட பணத்தை வாங்கி அது நான் தானே. நான் அன்னைங்கிறேன் போடா வெண்ணன்னு சொல்லிட்டு பைக்கிறது கிளம்பினா பக்கத்தூருக்காரன். அப்புறம் ஊர்ல அவரு அப்புறம் போய் கோயில போய் 7-8 பாட்டு படிச்சு காசு வாங்கிட்டு வந்தேன். ஏன் இடையில சொல்லணும், இடையில யாரு என்ன சொன்னாலும் கேட்கப்படாது. நம்மளை கூட்டி யாரு கவிதா மைசெட்டு போனாரு சவுந்தரன் கூட்டி இருக்காரு. அவர் சொல்றதான் கேட்கணும். அது 5 மணி வரை தான் கேட்கணும். அதுக்கடுத்து அவர்கிட்ட கேட்கணும் ஊர்ல பணம் வாங்கிட்டா இல்லையா. பணம் வாங்கிட்டோம்னா நம்ம சொல்றதையும் அவர் கேட்கணும். பணம் வாங்கல இந்த நாடகத்தை நடத்திடுவோம். தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகத்தினை வீடியோ எடுத்துக் கொண்டு எனது பாசமிகு அன்பொண்ணன் நம்ம நாடகம் எங்க என்ன மாவட்டம் என்ன தாலுகா எந்த கிராமத்தில் நடக்குன்னு பேஸ்புக் ஐடியில கோமாளி ரசிகன் அந்த ஐடியில 10 மணி 11 மணிக்குள்ள வீடியோ வந்துடும். எந்த ஒரு நாடகம் அன்பு யாரும் பார்த்துக்கலாம். அது மட்டும் நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் அன்பொண்ணன். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாம் ரூமை விட்டு வெளியே வர முடியாது. துன்பத்தெல்லாம் நம்ம செல்லுலேயே பார்த்துக்கிட்டே நம்ம நாடக ரசிகர்கள், வெளிநாடு வாழ் நண்பர்கள், உள்வாழ் நண்பர்கள், காவல்துறை அதிகாரிகள் நிறைய பார்க்குறாங்க. காவல்துறை அதிகாரி, இராணுவ அதிகாரி, ஓட்டுநர், அத்தனை நிறைய ரசிகர்கள், அத்தனை அன்பு சொந்தங்களை வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இடையே தொகையிட மற்றும் எங்கள் நாடகத்தின் எமத்திற்கு நாடக அமைப்பாளருமாகி அன்பொண்ணன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு வரும் அன்பொண்ணன் கவிதா ஆடியோ ஸ்கூடி உரிமையாளர் சவுந்தர். இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு குறைஞ்ச செலவுனா 70,000 அவ்வளவுதான். கூடனா 1,00,000. வீட்டுல குறைஞ்ச செலவுனா 40 ரூபா 30 ரூபாய்னா கொட்டாயில நெருப்பு வைக்கிற மாதிரி தான் வரும். ஏன் அப்படி? ஆமா பப்பு நீங்க வந்து கோமாளி இருந்துச்சு அங்க நெருப்பு வச்சு அப்ப நாடகத்தை நிப்பாட்டு மாதிரி வந்துடும். எந்த ஒரு நாடகம் வந்தாலும் கூடிய சேர்ந்த அண்ணே கவிதா ஒளிபரிக்கு உரிமையாளர் சவுந்தரராஜன் நாடகம் மட்டுமில்ல ஐயப்பன் பஜனை, முருகன் பஜனை, ஓம் சக்தி பஜனை, எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் தொடர்புகளுங்க வீடு தேடி வந்து நிற்போம். தொண்டு செய்யறதுக்காக வந்திருக்கோம். சீசன் முடிய போது புரட்டாசியோட நாங்கள் புரட்டி அடிக்க போகிறோம். எந்த பிரச்சனை எவ்வளவு தந்தாலும் பரவாயில்ல. நாங்கள் கோயில் இந்த கோயிலுக்கு 2 தடவை வந்திருக்கோம். அது மாதிரி எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் தொடர்பு என்பதை தெரிவித்துக் கொண்டு உள்ள போயிட்டு வரேன். அண்ணே ரொம்ப அறுத்து குமிக்கிறேன்னா அண்ணே போயிடுவா ரொம்ப அறுத்து குமிக்கிறேன்னா கேட்டுக்கிறேன். என் தம்பி காலையை தான் முடியல. இந்த வரங்க வேற எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். பொதுமக்கள் அனைவரையும் அன்பு அழைக்கின்றோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் அடுத்தபடி இதில் வேறன்னு போட்டலையே. இன்னைக்கு எத்தனை ஆணி 13 ஆணி 14ஆம் தேதி மற்றும் மஞ்சள் விரட்டு சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சது. ஆணி 14ஆம் தேதி 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு மாபெரும் மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெறும். அன்று மாலை 5 மணிக்கு குதிரை வண்டி பந்தயம் நடைபெறும். அனைவரும் அதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். தம்பி தம்பி இருக்கேன். அவன் பேர் என்ன தம்பி? உன் பேரு ராஜபாண்டி. உண்மையிலே அவன் முடியாத ஆள்கிட்டேன். அவன் இந்த வயசுலையும் பஸ் ஸ்டாண்டில் பேனா விற்று, ஏன்னா தன்னம்பிக்கை தான் முக்கியம் வாழ்க்கையில். பேனா விற்று நம்ம கூட ஒரு 10 ரூபா கொடுத்தவங்களும் வாங்க மாட்டானே, திருப்பி காசை கொடுத்துருவானே. வேணாம்னே பேனாக்கு மட்டும் கொண்டேன். இந்த ராஜபாண்டி அவர் போல மனசு இருக்கானு. எல்லாம் நிறைய ஆள் பொலியறது மாதிரியே எடுத்துடுறேன். 12 மணி ஆக விடா இல்லையா, 11 மணி ஆச்சு சார். அண்ணே பஸ்ஸை விட்டுட்டு திண்டுக்கல் போட்டுன்னு 20 ரூபா மட்டும் கொடுத்தீங்கன்னா நம்ம சரி பார்த்தா 12:10க்கு பிராஞ்சு கடையில் நிற்கிறேன். அது ஒரு குரூப். அதே மாதிரி இன்னொரு குரூப் இருக்கேன். காசு 5 ரூபா கொடுத்தோம்னா வாங்க மாட்டேன். காசு இல்லை சீப்பாய் பண்ணுங்க. ஏன்னா 30 காசு சம்பாதிச்சு கொடுத்தோம். நாங்க ஒரு நாள் கிடந்து சாகு உள்ள போயிட்டு வரேன். ரொம்ப போட்டு அறுத்து குமிக்கிறான். அண்ணே ரசிகர்கள் அத்தனை அன்பு வருகை வருகன வரவேற்றுக் கொண்டு நிறைய பேர் வந்துருங்க. பெயர்லாம் தெரியல. அனைவரையும் வருகை வருகன வரவேற்றுக் கொண்டு இப்போ காலம் கடந்துருச்சு. ஏன்னா உள்ள போயிட்டு இந்த பாடல் எனது சொந்த பாடல். நான் தயாரித்து நான் நடித்த பாடல். கார்த்திக் ராஜா திணையத்தூரான் யூடியூப் சேனல் பாருங்க. அன்பு சொந்தங்களே 3 லட்சம் பார்வையாளர் கடந்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு நானுமே ஒரு 10 பாட்டு பாடியிருக்கேன். எங்க சித்தப்பா கரு வசந்தகுமார் மாதிரியே நானும் நிறைய பாடல் அந்த இறைவன் அனுக்கிரகத்தில் இந்த பாடல் நமக்கு நல்ல வெற்றி என்பதை அஞ்சல பாடிரா சத்தியே நாவாரே சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே மாமென்
பெத்த எம்மாரி கொழுந்து குடுடி கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி கஞ்சி நாவாரை கொஞ்சி கொள்ள நீ வாடீரா சாத்தியே நாவாரே உசுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நாம் பூத்த சோலையிலே மாமன் பெத்த எம்மாரி கொழுந்து குடுடி கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி கஞ்சி நாவாரை கொஞ்சி கொள்ள நீ வாடீரா சாத்தியே நாவாரே உசுத்தியே உன்னால நான் கெட்டு போனேனடி தன்னால வருவேனி பின்னாலடி உன்னால நான் கெட்டு போனேனடி தன்னால வருவேன் பின்னாலடி தங்கமும் வைரமும் தேவையில்லை நீ மட்டும் வந்துரு மனசுக்குள்ளே ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது ஏ கண்ணு மட்டும் ஒன்ன தேடுது ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது ஏ கண்ணு மட்டும் ஒன்ன தேடுது அடிய வாடீரா சாத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே நீ பார்த்து பார்வையிலே நான் புத்த சோலையிலே மாமெம்பத்த எம்மாரி கொழுந்து நீ குடுடி கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி கஞ்சி நாவாரை கொஞ்சம் கொள்ள நீ வாடீரா சாத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்கேன் மகராணி நீ வந்து வச்சுக்கடி மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்கேன் மகராசி நீ வந்து கட்டிக்கடி மஞ்சள்ல தாலி ஒண்ணு செஞ்சிருக்கேன் மகராசி நீ வந்து கட்டிக்கடி ஊத்து குழுங்கிற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக ஊத்து குழுங்கிற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக அடிய வாடீரா சாத்தியே நான் வாரே உசுத்தியே பார்த்த பார்வையிலே நாம் புத்த சோலையிலே மாமெம்பத்த எம்மாரி கொழுந்து நீ குடுடி கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி கஞ்சி நாவாரை கொஞ்சி கொள்ள நீ வாடீரா சாத்தியே நான் வாரே உசுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நாம் புத்த சோலை ஹலோ 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 ஒரு ஆழ்வேத்து வணக்கங்க. வணக்கம் வணக்கம். ஊர் பொதுமக்கள் அனைவருக்குமே வணக்கம். மைக் செட்டுக்காரன் வணக்கம், யூடியூப் எடுக்கிறேன். என்ன பாருங்க, கீழே குமிஞ்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் நீ எதுக்கு தான் போட்டாங்க? நீங்க பாட்டா கீழே குமிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால வந்தாலே பார்த்துட்டு போயிடுவோமா? மாமா இழந்த பால தொப்புதா, ஏரி கண்ணாக்கு ஏரி தாண்டி மானே இழந்த பால தொப்புதாண்டி. ஒரு வருஷமானே என்ன தேச்சு தலைமொழிகி
வச்சு மானே நம் களத்தை விரிச்சு வச்சு நல்ல பாபு ரூபம் கொண்டு மானே நவருவே ஏறி நல்லா உழுப்பட்டுமா மானே பணத்தை நல்லா வரி கட்டுமா இது ராத்திரி நேரம் என் தூக்கத்தை காணோம் இது ராத்திரி நேரம் என் தூக்கத்தை வெளியில் சொல்லலானே
பாருங்க எவ்வளவு நேரம் தான் நீங்கள் சொணக்கமாவே கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சமாவது இங்க கொஞ்சமாவது யோ மிருதங்காரே என்னன்னு கேக்குறேன். தானே பேசிட்டு இருக்கேன். அங்க என்ன சைடுல உன்னை வர்ணிக்காப்ல என்ன எதுக்குதாயா போட்டாங்க? உன்னை வர்ணிச்சுக்கிட்டு இருக்காப்ல. என்ன நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா பின்ன என்கிட்ட அப்ப யார்தான் பேசுறது? மண்டை மாதிரி இருக்கான் அதே இப்ப பார்த்தாரு அவரு. பாத்தியலோ மண்டைய பகுந்தே புரியும் பார்த்துக்க. பல்லாக்க குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பல்லாக்க குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பாண்டியரு சக்கர ராசாத்தி. ராசாத்தி ஊருக்குள்ள ஊருக்குள்ள தெருக்குள்ள தெருக்குள்ள பல்லாக்க குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பவனி வரும் மீனாட்சி. ஒண்ணும் பிரச்சனை சித்தாடா கட்டிக்கிட்டு